நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். கருணையே வடிவான கண்கண்ட தெய்வமாம் கமலாம்பிகையின் திருவடி கமலங்களைப் பற்றி என்றென்றும் வாழுகின்ற சிரஞ்சீவி வாழ்க்கையை தருகின்ற அருளுகின்ற வழங்குகின்ற நிலையை பெறுவதற்கு தியானித்து கருணையே வடிவான எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவாக்கினாலேயே சிவவாக்கியர் என்று பட்டம் சூட்டப்பட்ட திருமெழிசை ஆழ்வாராம் மாபெரும் சித்தரின் பாட்டின் மூலமாக யமன் ஏட்டிலிருந்து நீங்கி யமபடரை நீக்கி பிரம்மனுடைய படைப்பிலிருந்து நீங்கி பிரம்மம் ஆகி நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் இன்பமாக வாழுகின்ற வாழ்க்கையின் ஆரம்பத்தினை தொடர்வோமாக. சிவவாக்கிய பெருமான் அவர்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை ஞானச் சுரங்கங்களை சாராக வடித்து அதை பக்குவமாக்கி இனிக்கின்ற நறும் கனியாக நாளடியில் எத்தனையோ ஆயிரம் பாடல்களை வழங்கியிருக்கின்றார்கள். உலக வழக்கிலே பேசுகின்ற பொழுது, ஒருவருடைய சிறப்பை கூறுகின்ற பொழுதோ, ஒரு பொருளின் சிறப்பை கூறுகின்ற பொழுதோ, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே அவை எல்லாம் உண்மையாவதில்லை. ஆனால் சிவவாக்கிய பெருமான் வழங்கிய அனைத்து பாடல்களுமே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் ஞான கனியினை, யோக கனலை, ஆன்ம தத்துவத்தை, அறிவின் விளக்கத்தை தன்பால் கொண்டுள்ள அற்புத சுரங்கப் பாடல்கள். அதிலே ஒரு பாடலையும் அந்த பாடலின் மெய்ப்பொருளையும் நாம் உணர்வோமாக. சித்தர்களானவர்கள் உலக மக்களுக்காக வாழுகின்ற பொழுது, ஒரு குழந்தைக்கு பாடம் கொடுக்கின்ற பொழுது குழந்தையாக இருந்து கனிவாக இனிப்பாக ஊட்டுவார்கள். பக்குவம் அடைந்த ஆன்மாவிற்கு அவன் உணர்ந்து கொள்ளுகின்ற வரியிலே ஞானக் கனியை பிழிந்து தருவார்கள். பக்தி மார்க்கத்திலே செல்லுவோர்க்கு பக்தியையும் உருக்கத்தையும் அன்பையும் ஏற்படுகின்ற விதத்திலே சொல்லுவார்கள். எப்படி சொல்லிய பொழுதும் எப்படி உபதேசித்த பொழுதும் அதனுடைய கருத்து 4 விதங்களிலே வெளிப்படும். ஆனால் பாடல் ஒன்றாகத்தான் இருக்கும். சரியை மார்க்கம், அதாவது ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்கின்றவர்களுக்கு சரியை மார்க்கத்திலே புரியும்படியாகவும் அப்பாடலுக்கான பொருள் இருக்கும். கிரியை மார்க்கம் என்கின்ற ஒருவரிடத்திலே தேவதா உபாசனை பெற்றோ அல்லது தன்னுடைய வீட்டிலே இறைவனுக்கு மனமுருகி செய்கின்ற வழிபாட்டிற்கு பெயர் கிரியை என்று பெயர். அந்த கிரியை மார்க்கத்திற்கும் பொருந்துவதாக பொருள் இருக்கும். அடுத்ததாக யோக மார்க்கம், மூச்சு பயிற்சியை, மூச்சை உள்வாங்கி வெளிவிடுவதிலும் அதை அடக்குவதிலும் மூச்சை பல்வேறாக பயிற்சிகள் செய்து அதன் மூலமாக யோக அக்னியை எழுப்பக்கூடிய யோக மார்க்கத்திற்கும் பொருந்துவதாக இருக்கும். ஆனால்
அறிவு என்கின்ற மெய்யறிவாகிய ஞான மார்க்கம், தனக்குள்ளே இறைவனை காணுகின்ற மார்க்கத்திற்கு மிகவும் பொருந்தும்படியாகவும், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்கின்ற 16வது படியையும், இறைநிலையை உணருகின்ற 17வது படியையும், இறைநிலை உணர்ந்து அம்மயமாதல் என்கின்ற 18வது படிக்கும் பொருந்துவதாக, முற்றிலும் பொருத்தமானதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பாடலிலே மிக தெளிவாக அனைத்து பாடல்களும் இருக்கும். நாம் ஒரு பாடலை இப்பொழுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக எடுப்போம். சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து தேவராகலாம், சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து தேவராகலாம், சிவாய மஞ்செழுத்திலே தெளிந்து கொண்ட வான்பொருள். அப்படிப்பட்ட பொருள் என்ற பொருள் அடுத்து கேட்கிறார். சிவாயமென்னும் அட்சரம் சிவனிருக்கும் அட்சரம், சிவாயமென்னும் அட்சரம் சிவனிருக்கும் அட்சரம், உபாயமென்று நம்புதற்கு உண்மையான அட்சரம், கபாடமுற்ற வாயுவை கடந்து போன வாயிலை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்செழுத்துமே. இதே பாடலை மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். கண்களை மூடிக்கொண்டு எச்சிலை விழுங்குகின்ற இடம், அதற்கு பெயர் கண்டம் என்று பெயர். தமிழ் மொழி தெய்வ மொழி. உனக்கு வாழ்க்கையில் சொன்ன பேச்சு கேட்கலாம், பெரிய கண்டம்டா, 7.5 சனி கண்டம் அப்படிம்பான். அதுபோல் இந்த உடலுக்கு உயிரை பிரித்து செல்லக்கூடிய யமன் வரக்கூடிய இடம்தான் கண்டம். இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சிவாய அட்சரம் என்று சொன்னார் என்று. உலகத்திலே எல்லா தெய்வங்களுக்கும் பிறப்பு உண்டு, முடிவு உண்டு, மீண்டும் அவதாரம் உண்டு. பிறப்பிலி இறப்பிலி என்ற ஒரே தெய்வம் சிவபெருமான். அது மட்டுமா? பார்க்கடலை கடைகின்ற பொழுது அமிர்தத்தை உண்ட ஏஞ்சல்ஸ் எல்லா தேவர்களும் இறந்தார்கள். அமிர்தத்தை கண்டு ஓடிய அசுரர்களும் இறந்தார்கள். அப்பொழுது பொங்கி வருகின்ற விஷத்தை எம்பெருமான் எடுத்து கொள்ளவில்லை என்றால் உலகமே பிரளயத்தில் அழிந்திருக்கும். அனைத்து விஷத்தையும் எடுத்து தான் உண்ணுகின்றார். அந்த விஷமோ ஒரு துளியே ஒருவரை கொள்ளக்கூடிய விஷம். கடல் அளவு விஷத்தையும் தான் உள்வாங்கி தன் கண்டத்திலேயே வைத்து கொண்டு, அதனால தான் நீலகண்டம் என்று பெயர். இது வரலாற்று கதை. உண்மை என்ன என்றால், நாம் ஞான மார்க்கத்திலே ஈடுபட்டு சித்தர் நெறியிலே செல்லுகின்ற பொழுது ரசாயன வேதியியல் மாற்றங்களினாலே மூல அணுக்கூறு திசுக்கள், அதுதான் செல் என்று ஆங்கிலத்திலே கூறுகிறோம், ஒவ்வொன்றாக இறந்த இந்த அணுக்கூறு திசுக்களும் புதியதாக உண்டாகிற திசுக்களும் இப்படி உடலிலே மாறி மாறி உண்டாகின்ற பொழுது இதன் அணுக்கள் மலமாக, மூத்திரமாக, வியர்வையாக சாதாரண மனிதனுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் தொப்புள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகா தாயாகிய பராசக்தியுடன் மனது இணைந்து உச்சிக்கு செல்லுகின்ற வழியிலே அங்கே அசுரர்கள் என்ற அஞ்ஞான வினையினால் ஏற்பட்ட காம கோப குரோதங்களும் விஷங்களும், ஞான ஈடுபாடு கொண்ட சித்த நெறியிலே செல்ல வேண்டும் என்கின்ற ஆவர் என்கின்ற தேவர்கள் இருவருமே ஓடி விடுவார்கள். அப்படி ஓடினால்தான் அங்கே உச்சியிலே இருக்கக்கூடிய சிரசிலே அண்ணாமலை, அண்ணாக்குக்கு மேலே இருப்பதனாலே அண்ணாமலை, உண்ணாமலை தாய் என்று சொல்லுகிறோம். நம்முடைய நாக்குக்கு மேலே பார்த்தா ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும், பெண்களின் முளை போன்று இருக்கும். ஆனால் உண்ணாமுலை என்று சொல்லுகிறோம். முலை என்றால் தாய்மை அடைந்தவுடனே எல்லோருக்குமே அவர்கள் பால் ஊட்டுவார்கள். இதுதான் உலக மரபு. ஆனால் நமக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறதல்லவா அந்த உண்ணாக்குக்கு மேலே இருக்கக்கூடியது. நாம் யோக சித்தியிலே மேலே சக்தியும் சிவமும் சேருகின்ற பொழுது 10வது வாசல் திறந்து மேலே இருந்து அமிர்தம் இறங்கும். அது வரைக்கும் அது உண்ணாமலை தான். ஆகவே உச்சியில் இருக்கக்கூடியது அந்த அண்ணாமலை. அந்த அண்ணாமலை ஆகிய எம்பெருமான் இந்த உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விஷங்களையும் கண்டத்திலே இருந்து நாம் அடக்க வேண்டும்.
அப்போ யமன் வருகின்ற பொழுது எந்த விதத்திலே ஒரு மனிதனுக்கு சாவு வருகின்ற பொழுது வாதம் என்பதிலே பித்தத்தினுடைய 3வது தொந்தமாகி கபமாகி தொண்டையை பிடித்து விடும். அதுக்கு தான் பேர் கண்டம் என்று பெயர். அப்போ அந்த கண்டத்துக்கு தான் அந்த பாட்டில் சொல்லுகிறார், சிவாயமென்னும் அட்சரம் சிவனிருக்கும் அட்சரம், சிவாயமென்னும் அட்சரம் சிவனிருக்கும் அட்சரம், உபாயமென்று நம்புதற்கு உண்மையான அட்சரம், கபாடமுற்ற வாயுவை கடந்து போன வாயிலை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்செழுத்துமே. இதில் 3வது வரியிலே ஒரு பெரிய பரிபாசை வைத்திருக்கிறார். அதிலே கபாடமுற்ற வாயுவை கடந்து போன வாயிலை என்றாலும் பொருந்தும், கபாடமுற்ற வாயிலை கடந்து போன வாயு என்றாலும் பொருத்தும். ஏனென்றால் உருக்க மார்க்கத்திலே செல்லுகின்ற பொழுது அங்கே கனிந்து உருகி அன்பு பெறுகிறது. அந்த வாசல் முன்னாடி வருது, அந்த வாயு பின்னாடி வருது. ஆக இருவேறு பொருள். இப்போ உண்மையான பொருளுக்கு வருவோம். சிவாயம் என்னும் அட்சரம் சிவனிருக்கும் அட்சரம். அந்த பஞ்சபூதம் நா என்பது மண்ணை குறிக்கும், மா என்பது நீரை குறிக்கும், சி என்பது நெருப்பை குறிக்கும், வா என்பது காற்றை குறிக்கும், யா என்பது ஆகாசத்தை குறிக்கும். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரண ஆனந்தமாகி ஈஸ்வரன் இந்த உலகத்திலே பஞ்சபூத வடிவெடுத்து தான் வருகிறார். பஞ்சபூதத்திற்கு அப்பாற்பட்டவர் தான் நாமும் இறைவன். ஆக நமக்கு இந்த கண்ணால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இறைவனுடைய அசரீரியை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இறைவனை தொட்டு தழுவி பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இறைவனுடைய இன்ப நுகர்ச்சி. ஆகா, இப்பொழுது உட்காந்து தியானம் பண்ணே பக்கத்தில் சந்தன வாசம் வருது, மல்லிகை வாசம் வருதுன்னு சொல்கிறான். அப்போ இந்த 5 பஞ்சபூத வடிவிலே வருகிறார். நாம் இந்த பஞ்ச புலன்கள் வழியாக அஞ்ஞானத்திலே செல்லுகின்ற பொழுது மெய்ஞானத்தை அடைய வேண்டும், சித்தனை அடைய வேண்டும் என்கின்ற சாகா கல்வி உணர்கிற பொழுது ஜோதியாக வருகிறார். ஆகவே சிவாயம் என்னும் அட்சரம் சிவன் இருக்கும் அட்சரம். இந்த நமசிவாயங்கள் எழுத்துக்குள்ளே ஈஸ்வரன் இருக்கிறார். உணர்ந்து கொண்டவனுக்கு, உணராதவனுக்கு பஞ்சபூதமாக இருக்கிறார். ஆனால் நீ முறையாக ஓம் நம சிவாய ஸ்வாஹா, இதை அக்னியிலே ஒரு 1000 முறை, ஜபமாக வாயினாலே ஒரு 10,000 முறை, தர்ப்பணம் கடற்கரையிலோ ஆற்றங்கரையிலோ சுத்தமான இடத்தில் இருந்து தர்ப்பணம் செய்கிற பொழுது அந்த மந்திரம் சித்தி பெற்று இறைநிலையை அடைவதற்கும் கிரக தோஷங்களை நீங்குவதற்கும் பூர்வ ஜென்மங்களுடைய சாபங்கள் நீங்குவதற்கும் வியாதி நீங்குவதற்கும் வழிகாட்டுகிறதாகவே அது உண்மையான அட்சரம், உபாயம் என்று நம்புவதற்கு. யமன் வருகின்ற பொழுதே யமனை அறுத்து கபத்தை நீக்கி மேலே 10வது வாசலை திறக்கும் என்றால் உலக விஷயங்களில் ஏன் வெற்றியை தராது, சத்தியமாகச் செய்யும். அதுதான் உபாயம் என்று நம்புவதற்கு உண்மையான அட்சரம். ஏனென்றால் யமன் வருகின்ற பொழுது நமசிவா என்று சொல்லுகிற பொழுது உனக்குள்ளே முழு பஞ்சபூதம் ஒரு பிரபஞ்சத்தை உண்டாக்குகிறாய். அந்த பிரபஞ்சத்துக்கு நீ அதிபதியாக இருக்கிறாய். அந்த அதிபதிக்கு உண்டாக்குகிற இறைவனாகவும் பிரபஞ்சமாக நீ இருப்பதனாலே ஒளியாகவும் நிழலாகவும் நீ ஆகிவிடுகின்றாய். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல வெளிச்சத்தில் இருக்கிறோம், அப்பொழுது இருள் எங்கே போய் சிந்தித்து பார்க்கிறோமா? பார்க்கவில்லை. ஒளி இருக்கிற பொழுது இருள் இல்லை. இரவுலே வெளிச்சம் வந்து விடுகிறது, எங்கே போயது அந்த இருள்? இருளுக்குள் ஒளியும் ஒளியுக்குள் இருளுமாக அடங்கி ஒடுக்கமாக இருக்கின்ற இந்த விஷயம், இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது இரவும் பகலும் ஒன்றாகி இராப்பகலில்லா இடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே. ஆகவே இந்த ஓம் நமசிவாய மந்திரத்தை முறையாக சொல்லுகின்ற பொழுது இரவு பகலற்ற இடம், அதுதான் யமன் வராத இடம், அந்த இடத்தை அறியலாம். அதுதான் கபாடமுற்ற வாயுவை. கபமாகி நம்மை பிடிக்க வருகின்ற அந்த நேரத்தில் யமன் பிடிக்க வருகின்ற பொழுது கடந்து போன வாயுவை, இந்த வாசலை கடந்து மேலே போன வாயு எது? தனஞ்சயனை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்செழுத்துமே. நம சிவாய் என்று சொல்லுகின்ற பொழுது தச வாயுக்களிலே ஒரு வாயுவாகிய தனஞ்சயன் நாம் நினைக்கிற இடத்துல உட்கார்ந்து உடலை விட்டு பிராணனை வெளியேற்றாமல் 1 கோடி யுகம் வாழ வைக்கும்.
ஆகவே அந்த நமசிவா என்கின்ற எழுத்தை இன்றைய இரவிலே நாம் யக்கியத்தில் வேள்வியில் அன்பு என்கின்ற எண்ணெயை ஊற்றி, விழிப்பு உணர்வு என்கின்ற தீபத்தை ஏற்றி, இறை அருள் என்கின்ற பிரகாச ஒளியினாலே இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி கோடி உயிர்கணங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கோடி மக்கள் இருக்கின்றார்கள். யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர், யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை ஒரு 19 பேருக்கு கிடைக்கிறது என்றால் அது இறைவன், அவன் அருளால் அவன்தாள் பணிகின்றோம். ஆகவே இன்று இரவு வேள்வியிலே அமர்ந்து ஒரே சிந்தனையுடன் ஓம் நம சிவாய ஸ்வாஹா, ஓம் நம சிவாய ஸ்வாஹா என்று 1008 முறை உரைக்கின்ற பொழுது, இனி ஒரு குறை நமக்கு உண்டோ, நம்மால் இயலாது என்று ஒன்று உண்டோ, எல்லாம் இறைவன் செயல். நாம் கூப்பிட்ட குரலுக்கு கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் எம்பெருமான் இயேசுபிரான். நாம் கேட்பது இறைவன் செவியிலே மடுக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய பாசையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும், இறைவனுடைய மொழியை உணர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இறைவனுக்கு இருக்கக்கூடிய உயிரின்பால் இருக்கக்கூடிய கருணையும் இரக்கமும் அன்பும் இருக்க வேண்டும். அந்த கருணையும் அன்பையும் இரக்கத்தையும் இறைவனுடைய பரிபாசை சொல்லக்கூடிய எழுத்து தான் இந்த ஓம் நம சிவாய. எல்லா நலன்களையும் பெறுவோமாக. ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி 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 ஹே.